இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சேனல்லே மொத்தமே 4 வீடியோ தான் இருக்கும். என்னையே நம்பி ஒரு 36 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு முதல் நன்றி சொல்லிக்கிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எனக்கு கிடைச்ச 2 அனுபவம். 2 மைக் வாங்கினோம். அந்த 2 மைக்கு பற்றியுமே ஒரு சின்ன வீடியோ தான் அது. நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு தியேட்டரை பற்றின ஒரு வீடியோ அது. அந்த வீடியோவில் ஆடியோ குவாலிட்டி எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் பார்த்தவங்களுக்கு தெரியும். நிறைய பேர் என்கிட்டையும் சொன்னாங்க அந்த ஆடியோ வந்து சரியில்லை அப்படின்ட்டு. அது எந்த மைக்கில் ரெக்கார்ட் பண்ணது அப்படின்னா, அந்த K9 அப்படிங்கிற இந்த மைக். இது ஒரு சைனா ப்ராடக்ட்டு. எந்த ஊர் ப்ராடக்ட் அப்படிங்கிறத விட இது எப்படி வேலை செஞ்சுன்றதை நீங்கள் அந்த ஆடியோ கேட்டிருப்பீங்க. அன்னைக்கு அந்த அவசரத்தில் வாங்கின மைக் இது. இது எங்கே வாங்கினேன் அப்படிங்கிறத கடைசியில் சொல்கிறேன். இந்த மைக்கை பார்த்துக்கோங்க. இதுதான் அந்த மைக். நீங்கள் அதில் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், தான் மாட்டியிருப்பேன். இந்த மைக்கை வாங்கிட்டு அன்றைக்கி ரெக்கார்டிங் போயாச்சு. ரெக்கார்டிங் ஸ்டார்டிங்லேயே இந்த மைக்கை போட்டு சாம்பிள் பார்ப்போம், ஸ்பாட்டில் போய் தான் பார்க்கணும். நைட்லாம் பார்த்தோம், வீட்டில் பார்க்கும்போது கரெக்டாக தான் இருந்துச்சு. சரி, நம்ம ஸ்பாட்டுக்கு போயாச்சு. காலையில் அங்கே போயிட்டு இந்த மைக்கை போட்டு சாம்பிள் பார்க்குறோம். அந்த சாம்பிள் வீடியோ இதில் அட்டாச் பண்ணுறேன், கேட்டு பாருங்கள். ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுச்சு. காலையிலே ரெக்கார்டிங்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அவங்க வந்துட்டாங்க. ரெக்கார்டிங் போட்டால் ஆடியோ இப்படி இருக்குது. அப்புறம் ஏதோ ஒரு திரும்ப ஆஃப் பண்ணி போட்டு ஆன் பண்ணி இதெல்லாம் செஞ்சு அப்புறம் ஒரு வழியாக எடுத்துருச்சு. அப்படி தான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் அது. அவ்வளோ ஒரு மோசமான ஒரு மைக் இது. நீங்கள் ஒரு யூடியூப் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா காசை பற்றி கொஞ்சம் யோசிக்கக்கூடாது இந்த மைக்கை பொறுத்தளவு. ஏன்னா வீடியோ குவாலிட்டியும் மைக் குவாலிட்டியும் தான் ஃபஸ்ட்டு. அதில் பார்க்கும்போதே கேட்குறதுக்கு நல்லா இல்லை அப்படின்னா ஆடியன்ஸ் அதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ அது அப்படி தான். அது நீங்கள் கேட்டிங்கனாலே தெரியும் அது ஆடியோ எவ்வளோ மோசமாக இருந்துச்சு அப்படிங்கிறது. இந்த வயர்லெஸ் மைக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 5000 ரூபா மினிமம் பட்ஜெட்டு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 850 ரூபா. அது வந்து அதோட கிளாரிட்டி அவ்வளோ கேவலமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம அதில் தான் அடிபட்டோமே அப்படின்ட்டு தான் அதுக்கு அடுத்த மைக் வந்து டிஜிடெக் பிராண்டில் இந்த மைக்கு. இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினது. இதோட லிங்க் நான் தர்றேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இதில் பாக்ஸை வந்து 11,000 ரூபா போட்டிருக்கு, 10,995 ரூபா போட்டிருக்கு. நமக்கு ஆஃபரில் 8,500க்கு நம்ம வாங்கினோம். இது வந்து ஒரு குவாலிட்டியான மைக். இப்போ நீங்கள் இந்த நம்ம யூடியூப் சேனலில் செகண்ட் வீடியோ வந்து இந்த மைக்கில் ரெக்கார்ட் பண்ணது தான். இப்போ ரெக்கார்ட் பண்ணுறதுமே இந்த மைக்கில் தான். இந்த மைக்கு வந்து நல்ல ஒரு குவாலிட்டியில் இருக்குது. இப்போ இதில் ஒரு பவர் பேங்கோடு தான் வருது. அது இந்த டிஜிடெக் மைக்கில் வந்து இந்த பவர் பேங்கோட கேஸோடு தான் இது வருது. 2 டிரான்ஸ்மிட்டரு, ஒரு ரிசீவர். இந்த டிரான்ஸ்மிட்டர் நல்ல ஒரு குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும், இதுதான் இந்த மைக்கோட குவாலிட்டி. அதனால் மைக்குக்கும் வீடியோக்கும் நீங்கள் வந்து குவாலிட்டிக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் தரணும். அப்படின்னா தான் அவுட்புட் நல்லாயிருக்கும், வீடியோஸும் நிறைய பேர் பார்ப்பாங்க. இப்போ இந்த மைக்கு எங்கே வாங்கினோன்னா நம்ம லோக்கலில் இருக்கிற ஒரு கடையில் வாங்கினோம். இதோட ஆன்லைன் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 650 ரூபா தான். நேரில் வாங்கினதுனால ஒரு 200 எனக்கு ஃபைனு. அன்றைக்கி அர்ஜென்ட்டுக்கு வாங்கினதுனால வேறு வழி இல்லை, 850 ரூபா போட்டு வாங்கிட்டோம். இதை வந்து நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க அப்படின்னா இது ஆகாது. இது கண்டிப்பாக ஒஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். அதேமாதிரி வெளியிலலாம் போகிறோம் அப்படின்னா நாய்ஸ் ரிடக்ஷன் அப்படிலாம் அந்த ஆப்ஷன்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணும் வாய்ஸ், அவ்வளோதான். நீங்கள் இப்போ வீட்டுக்குள்ளே எடுக்கிறீங்க, சிம்பிளாக எனக்கு போதும், ஒரு குக்கிங் சேனல் மாதிரி பண்ணுறேன், இல்லை நானாக தனியாக உட்காந்து பேசிக்கிறேன் சிங்கிளாக அப்படின்னா இது ஓகே. ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு சின்ன ரூமில் உட்காந்து பேசுகிறதுக்கு இது ஓகே. பட் ஒருத்தர் இன்டர்வியூ எடுக்க போகிறோம், ப்ரொஃபஷனலாக ஒன்று பண்ணுறோம், வெளியில் போய் எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இது செட் ஆகாது. நீங்கள் அடுத்த ஆப்ஷனுக்கு போய் தான் ஆகணும். டிஜிடெக் பிராண்டோட DWM102 இந்த மைக்கை பற்றினா ஃபுல் வீடியோ டீட்டெயில்டு வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் அதை பற்றி ஃபுல்லாக பார்த்துருவோம்.